ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சென்னை விலாகோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். வடபழனி கோயிலுக்கு போயிட்டு அப்படியே அம்மா அப்பா டீயும் நானும் எங்கள் அக்காவும் சாத்துக்குடி ஜூஸும் குடிச்சிட்டு அப்படியே மெட்ரோ ட்ரெயின் ஏறி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ரோ ஸ்டேஷனுக்கு தான் வந்தோம். எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் இதான் ஃபஸ்ட் டைம் மெட்ரோவில் போக போகிறோம். ஸோ அப்படியே ஒரே எக்ஸைட்மெண்ட்டில் தான் இருந்தோம். கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா மெட்ரோ ட்ரெயின்லாம் வந்துருச்சு. வந்தோடனே பார்த்திங்கன்னா பரபரப்பில் அப்படியே பார்த்திங்கன்னா அப்படியே ஜாலியாக ஏறி அப்படியே நின்னாச்சு. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா மெட்ரோ ட்ரெயின் ஏறி திரும்ப எங்கள் அம்மாவோட சித்தப்பா வீட்டுக்கு தான் வந்துட்டோம். அன்றைக்குன்னு பார்த்திங்கன்னா மெட்ரோ ட்ரெயினில் செம்ம கூட்டமாக இருந்துச்சுங்க. அந்த ஊர்லேருந்து வெளியில் பார்க்கும்போது வியூ வந்து செம்மையாக இருந்துச்சு. அண்ட் மெட்ரோ ஸ்டேஷனில் இறங்கிட்டு உள்ளே பார்க்கும்போது அது ட்ரெயினாக இல்லை வேறு ஏதோவா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எஸ்கலேட்டர் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்குது. அதுவும் பார்க்க செம்மையாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கார் ஏறி அப்படியே எங்கள் அம்மாவோட சித்தப்பா வீட்டுக்கு போயாச்சு. அன்றைக்கி எங்களுக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் குழம்பு, அப்புறம் சிக்கன் 65 ஒரு விருந்து தான் வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு. அப்படியே பார்த்திங்கன்னா எங்கள் அக்காவுக்கு ஹேர் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே இருக்கிற டோனி அண்ட் காய் சலூனுக்கு தான் போயிருந்தோம். அவள் வந்து எப்படிலாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தா. எங்களுக்கு பொறுக்கல. நான் எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா குமார் டீ ஸ்டால் சென்ட் மேரிஸ் ரோட்டில் இருக்குது, அங்கே போயிட்டு டீயும் பிஸ்கெட்டும் சாப்பிட்டுட்டு வரலான்னு தான் போயிருந்தோம். போயிட்டு வர்றதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவரை உள்ளே போய் ஹேர் வாஷுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா மசாஜ்லாம் பண்ணிவிட்டு வெளியில் வந்தோடனே நல்லா சிக்கெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே எல்லாமே ஹேர் வந்து நல்லா அழகாக ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளோ ட்ரை போட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் வந்து எனக்கு பார்க்கவே நல்லா அழகாக இருந்துச்சு. ஆனால் என்னது நீளமான முடி கொஞ்சம் குட்டி ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு வருத்தம் தான். ஆனால் கடைசியாக பார்த்திங்கன்னா அவுட்புட் செம்ம அழகாக இருந்துச்சு அவள் ஃபேஸ்க்கு. அவளும் பார்த்திங்கன்னா செம்ம ஹாப்பி ஆகிட்டா. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்பியாச்சு. பார்ட் 4க்கு வெயிட் பண்ணுங்கள். பை பாய்.